வெளியில வேற மாதிரி நடக்குது, ஓட்டு வரல, அதனால பிரேக்கப் பண்ணா ஓட்டு வரும், கேம் ஒழுங்கா விளையாடுங்க, நீங்க வந்த பர்பஸ் ஒழுங்கா விளையாடுங்க அந்த அப்படின்னு பர்பஸே அந்த சொல்லிட்டாங்க. கண்டென்ட் தானே இல்லையா? தெரியலையே, வேற வேற பர்பஸ்ன்றாங்க, ஆனா மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதனால மெசேஜ் கன்வே பண்ணியிருப்பாங்க, பிரேக்கப் ஆயிருக்கு. அதான் எனக்கு அதான் ஷாக்கிங்கா இருக்கு சரியா. இவங்க வந்து அந்த கேப்டன்சியை தூக்குறதுக்கு முன்னாடி கூட அவங்க குசு குசுன்னு உட்காந்து எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தாங்க சரியா. இங்கிட்ட என் பாத்ரூம்ல பெட்ரூம்ல சொல்லி மாறி மாறி உட்காந்து மைக்கை நகர்த்தி வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போ பார்த்து பொசுக்கு கேப்டன்சி போகுது, அடுத்து 1 ஹவருக்குள்ள வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்றாங்க. 2 பேரும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க என் பாட்டுக்கு. எனக்கு என்னடா சொல்றீங்க, என்னடா பிரச்சனை, இப்ப என்ன ஆச்சு சொல்லி பிரேக்கப் பண்ணனே எனக்கு புரிய மாட்டேங்குதாங்க. 2 நாள் முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு 2 நாள் கூட முழுசா முடியல ஆக்சுவலி. இல்ல, எனக்கு என்னன்னா, சரி கேப்டன்சி ஒழுங்கா இல்ல, அது கன்ஃபார்ம், ஓகேவா. அவ்வளவு தூரம் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன இது லைவ்ல காமிக்கல. சபரி உள்ள கூப்பிட்டு போய் எல்லாரையுமே அட்வைஸ் பண்ணி, அவரு ஒரு தனி காட்டு ராஜா மாதிரி தனியா ஒரு கேப்டன்சி நடத்திருக்காரு, எல்லாருக்கும் இது பண்ணியிருக்காரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுதான் தெரியல. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா மைக் ஹைட் பண்ணிட்டு பேசுறாங்க, சவுண்ட் கம்மியா பேசுறாங்க, ஒன்றும் புரியல. அவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு சம்பளம் கொடுத்து கூட்டு வர வந்து ஒரு அந்த ஒரு பேசிக் ரூல்ஸ் அது கூட ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு கண்டஸ்டன்ஸ்? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வேகமா அணைக்கிறாங்க எல்லாத்தையுமே, டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு காலையிலேயே எஃப்ஜே சொல்லிட்டான் சரியா, இது வேணாம் அப்படின்றான். ஆதிரே கேட்கவே மாட்றா. இல்ல அதுதான் எப்படி எப்படி அது மெசேஜ் கன்வே ஆயிருக்குன்றது தெரியலையே. கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, டீம் கூப்பிட்டு சொல்லிருப்பாங்க. ரொம்ப நெகட்டிவா போகுதுல. திங்க் ஆஃப் இட், லிட்டரலி வந்து தே ஆர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் தி கேம். ஓட்டிங்கும் பயங்கர, எல்லாருமே எஃப்ஜே முதற்கொண்டு அரோரா ஓட்டிங் எல்லாமே திரும்பிடுச்சு. எஃப்ஜே அவங்களோட மெயின் பிளேயர்ஸான எஃப்ஜே, அரோரா எல்லாருமே டவுன் இப்ப. எல்லாருமே டவுன்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி சொல்லியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். தேர் நாட் தட் மச் லைக் நான் ரொம்ப நல்லவன் எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படியே தான் விளாட போறோன்ற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் இல்ல. 2 பேர் தானே, திவாகர் அண்ட் சபரி தான் பயங்கர மெஜாரிட்டியில இருக்காங்க. சபரியும் அது என்னன்னு தெரியல, பாப்போம். அது கண்டிப்பா எனக்கு டிஎல்ல பெருசா பாக்கலையேங்க. உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இத்தனை பேர் இருக்காங்க சரியா, நம்ம டிஎல்ல பெருசா சபரிக்கெல்லாம் சப்போர்ட்லாம் நான் பார்க்கவே இல்லை. எங்க திடீர்னு இத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல இப்போ லாஸ்ட் டைம் அப்படித்தானே, ரொம்ப சைலண்டா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக 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 தான் அப்படியே தீபக்கு தான் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. தீபக் பிளேயர் இருந்துச்சு இல்லைங்க, அவரோட கேப்டன்சி அதுக்கப்புறம் கேம் பிளே அதெல்லாம் வந்துச்சு. இவர் என்ன அந்த மாதிரி இப்ப அடுத்து சபரி கேப்டன்சி ஆகும்போது தான் வெளியில எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வராது. அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. இன்னைக்கு இப்ப இன்னைக்கு இந்த கேப்டன்சியா அவன் தான் பண்ணான். எங்க போய் சாப்பிட போறாங்க? ஆக்டிவிட்டி ரூம். ஓகே. டைட்டில் பாத்தீங்களா? தலைஸ் டவுன்ஃபால். தலைஸ் டவுன்ஃபாலா? அவன் என்ன பண்ணான்னு சொல்லி மேல இருந்தான், கீழே தான் எப்பவுமே இருந்தான். அதே எப்படி முடிச்சது? ஒண்ணுமே பண்ணலங்க. அவன் தலையானதுல என்ன பண்ண, கொஞ்சம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாப்பேன். கான்ட்ரோவர்சியான டைட்டில் பாரு. இல்ல எனக்கு இப்ப ஓட்டிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஜே டவுனு, கெமி டவுனு, அரோரா டவுனு, அப்சராக்கும் கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தமிழ் ஆடியன்ஸ் ஆர் நாட் ஓகே வித் திஸ் கிரிஞ்சு கண்டென்ட் சொல்லி அவங்க இப்ப எழுதி போட்டிருப்பாங்க. எனக்கு ஒன்னாவது எபிசோடு இது ஆகல, ஓடிதான் இருக்கு. எரர் வருது ஹாட்ஸ்டார்ல.
கிரில்டு எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க டிவில வேற போட்டு காட்டுறாங்க சாப்பிடுறத. அவங்க வயிறு போறவாங்க. அப்படியே இந்த டின்னர் சைட்லயே ஏதாச்சும் ஒருத்தனை வச்சு எலிமினேட் பண்ணி வெளில அமிச்சா நல்லா இருக்கும்ல. உள்ள எத்தனை பேர் போயிருக்காங்க இப்ப டின்னருக்கு? 11. ஓகே. இவங்க அதை இந்த பக்கம் உட்காந்து டிவியில பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுமை பாரு. பாவங்க நிஜமாலே கொழு. அதனால ட்ரிங்க்ஸா வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தானே. அதே ஷாம்பேன் மாதிரி. அவன் அங்க பாத்தீங்களா பிரேக்கப் பண்ணீங்க ஷாம்பேன் 2 பேரும். அது வேற மாதிரி. இவங்க பிரேக்கப் எனக்கு புரியல சரியா. ஐயா யாராவது வரட்டும், அது புரிஞ்சவங்க வரட்டும், எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. புரிஞ்சவங்க வரட்டும், நமக்கு அதெல்லாம் புரியாது. அதெல்லாம் ஜென்சில இருந்து யாராச்சும் வரட்டும். அப்புறம் கேட்டா நம்மள பூமர்ன்றாங்க. நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு இது ஆனவன என்னமா தோணுச்சு. காலையில வந்து எஃப்ஜே வந்து ஆதிரியை அலைய விட்டான் தெரியுமா, கெஞ்ச விட்டான் தெரியுமா. ஆமா. அந்த மாதிரி கெஞ்ச விடுறதுதான் எனக்கு இந்த பிரேக்கப்பே நடக்குதுன்னு தோணுச்சு. இப்ப திவாகர் அழுகுறாரு பாருங்க. அரவராவையும் முடிச்சிட்டாங்க. பெருசா காட்டல, அப்படியே சாப்பிட்டு முடிச்சா காட்டிட்டாங்க. ஆமா. 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா காட்டுவாங்க சாப்பிடுறது பூரா. வேற உட்காந்து பாத்துட்டு இருப்பா. அங்க நான் போய் தூங்கிடுவேன். நீங்க போடா நீங்களும் 24 ஹவர்ஸ் அப்படின்ட்டு. டிஆர்பி பயங்கர டவுன் ஆமே. இல்ல நல்லா தானே போகுது இல்லையா. இல்லையே யாரோ நம்ம ஷேர் டிஎல் பண்ணிருந்தாங்க. நல்லா தானே போயிருக்கு. டிஆர்பிலாம் தெரியல, பட் டிஎல் நல்லா தானே போகுதுன்றேன். இன்ஸ்டாலே நல்லா போகுது. டிஎல்ல போகும் உங்களுக்கு அந்த அல்காரிதம் பிக் பண்றதுனால போகும். நானே அல்காரிதம் இதுல உட்காந்துருக்கேன். இந்த அபி வந்துட்டாங்க. அப்பா இன்வைட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. கனெக்டிங்ல சுத்தி கொண்டு இருக்குது. கொடுத்துட்டேன். மொபைல் டேட்டால இருக்கீங்களா அப்படி? அதனாலதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஊர்லாம் நல்லா இருக்கும் ஸ்பீடு. இவர் பாட்டு ஒயில்ட் கார்டு வேற வருதுன்னு போட்டிருந்தாரு பாத்தீங்களா. அடுத்த வாரமே ஒயில்ட் கார்டு தான். தீபாவளியை முன்னிட்டு சரவெடி வெடிக்கிறாங்களோ. ஆனா இன்னொன்னு ஞாபகம் இருக்கா, போன வாட்டி வந்து ஒயில்ட் கார்டு வந்து 4 வாரத்துக்கு வந்ததே வந்து சீசன் ரொம்ப ஃபிளாப் ஆகுது, அதனாலதான் ஒயில்ட் கார்டு உள்ள வச்சு யூஸ் பண்ண போறாங்க. இது என்ன 2வது வாரத்திலே ஒயில்ட் கார்டு வருது. அப்பதான் தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே சீசன் ஃபிளாப்னு. நான் கூட நினைச்சேன் கொஞ்சம் மிக்சடா எடுத்து போடுறாங்க, ஏதாவது இந்த வாட்டி நம்ம போன வாட்டி கேட்ட மாதிரி என்ன விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே போடுறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா போடுங்கன்னு சொல்லி கேட்டோம்ல நம்ம. அதனால இவங்க திருந்திட்டானுங்க போல நினைச்சேன். ஆனா நம்ம இப்படி வச்சு செய்வாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியரே வந்து இந்த லவ் கண்டென்ட் தான். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த லவ்னு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப இதுல இறங்குனதுக்கு அப்புறம் தான் இட் பிகேம் டூ டாக்ஸிக். லவ் கண்டென்ட் கூட நல்ல இல்லங்க, லவ் கண்டென்ட்லாம் ஓகே சரியா. கண்டென்ட் எப்படி எப்ப தெரியுமா செட் ஆகும், அதுக்கு தகுந்த பில்டப் இருக்கணும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், பீப்புள் வந்து அதுக்கு வந்து கனெக்ட் ஆகணும், ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆகணும். இது கனெக்ட் ஆகல, வந்தோடனே பார்த்தோன்னே இது என்ன ஒரு வாரத்துல வந்து செல்லன்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாக்குறேன், என்னடா எப்படிடா இது செட் ஆகும்.
அதான் பாருங்க 4 நாள் தான் ஆகுது. 4 நாளுக்குள்ள நீங்க வந்து லவ் கன்டென்ட் ஏங்க அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கப், வாரத்துல எனக்கு ஃபைட்டு. பேர் கூட ரெஜிஸ்டர் ஆகாதுங்க. ஒரு வாரத்துல எனக்கு பேர் ரெஜிஸ்டர் ஆகி எனக்கு 1 வாரம் ஆகும். இல்ல மாத்தி ஆக்சுவலா மாத்தி தப்பு தப்பா கூப்பிடுவேன். ஆக்சுவலா முந்தைய சீசன்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ யார்ப்பா அது? யாரோ போட்டிருக்காங்க. என்னது? ஒரே நீங்க நிமிஷம் அதெல்லாம் விடுங்க. இப்ப தொடர்ச்சி. எங்க தலைவர் திவாகர் பாத்தீங்களா? பிரவீன வினோத்னு கூப்பிட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு பேரே அங்க ரெஜிஸ்டர் ஆகல. காத்து இவங்க கருப்பு கலையும், திவ்யா கலாச்சி 2 பேரும் உள்ள கொண்டு வரதா போட்டு ஏன் இருக்கிறது பத்தாதா? வைல்டு கார்டு. இல்ல அதுதான் ஒரு ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. இந்த சீசன்ல எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல இருந்து அந்த ஃபைட்ல முதற்கொண்டு எல்லாமே ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. இந்த அந்த அம்மா டைலாக் பேசினது, ஆதிரை அம்மா டைலாக் பேசினது. ம். அப்புறம் என்னங்கடா நடக்குது? எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்குன்ற மாரி ஆயிடுச்சு. இல்லங்க நடிக்கிறத வந்து தெரியாமையாவது வச்சுக்கணும். இவங்க பச்சையா தெரியுது. இவங்க நடிக்க தான்டா செய்றாங்க அப்படின்ட்டு. ஆ. நல்லவன் அங்க ஒருத்தன் நல்ல வேஷம் போடுறது அது பார்க்கவே தெரியுது. ஏன்டா இப்படி நடிக்கிறன்ற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. ம்ஹ்ம். மக்கள்லாம் முட்டாள் அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க போல ம். பார்க்குறவங்கலாம். மேல ரிக்வெஸ்டே வர மாட்டேங்குது. என்ன ஆயிட்டு இருக்கு? ஸ்பேஸ் பக் ஆயிடுச்சா என்ன மொத்தமாவே? நம்ம 2 பேரும் மட்டும் தான் பேசிட்டு இருக்க போறோம். தெரியலையே. யாராவது ரிக்வெஸ்ட் குடுங்க. ஏதாவது அப்டேட் ஏதாவது வந்திருக்கா என்ன? தெரியல. எனக்கு ஓகே தான். நீங்க செக் பண்ணுங்க. ஹோஸ்ட்டுக்கு தாங்க ப்ராப்ளம் வரும். எனக்கு பிரச்சனை இருக்காது. நான் பிசில தானே ம். வர்றேன். ஸோ எனக்கு ஃபைன் தான். இல்ல வருதே இல்ல. ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட் வருது. வருது வருது. தேங்க் யூ ஸ்வேதா. ஹாய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார இன்னைக்கு பத்தி பேசிட்டு நடக்கிறதா இருக்கீங்க? இன்னைக்கு பிரேக்கப் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு தான். அதான் நேத்து தான் லவ் யூ சொன்னாங்க, இன்னைக்கு லீவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. என்ன இது லவ்வா? என்ன இது பிரேக்கப்? பிளட்டானிக்ன்ற வார்த்தை அது அரோரா வந்து பிளட்டோனிக் வந்து அனைத்து அது வேற. ஜென்சிட் அது என்னது ரிலேஷன்ஷிப் வந்து அது வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரிங்க அது. அதுதான் இன்னைக்கு அந்த டேர்ம் சொன்னாங்க. டெய்லி புது புது டேர்ம்ஸ் சொல்றாங்க. எல்லா ஜென்சி டேர்ம்ஸும் அரோரா கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பேசுவாங்க. அவனுக்கு எனக்கு கவலை. அவங்க பேசுறதுல 80% டைம் இட்ஸ் அபவுட் டேட்டிங். நீ டேட் பண்ண என்ன பண்ணுவ, உனக்கு என்ன ம். மாதிரி டைப், இட்ஸ் ம். ஆல் அபவுட் பாய்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் டேட்டிங். அதேதான் எல்லாம் எங்க போனாலும் அத கேள்விதான். யாரெல்லாம் இல்ல பார்த்தா உனக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும், உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும். ரேட்டிங் நீ காலைல ரேட்டிங் வேற. அவங்க வீட்லயே இந்த மாதிரி கேம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேம் எல்லாம் தான் விளையாடுறோம்னு. ஐ டோன்ட் நோ லைக். இல்லங்க அவங்க தப்பான ஷோ பார்த்துட்டு உள்ள வந்துட்டாங்க. சரியா எனக்கு தெரிஞ்ச அதான் பெரிய பிரச்சனையாகி போச்சு. பிக் பாஸ் பாருங்க சொன்னா அவங்க ஹிந்தியில போய் ஸ்விட்சர்லாந்து ஒன்று இருக்கு அதை பார்த்துட்டு வந்துட்டாங்க போல. இல்ல லவ் ஐலாண்ட் இங்கிலீஷ்ல போய் லவ் ஐலாண்ட் பார்த்து வந்துட்டாங்க போல. மாத்தி பார்த்துட்டு வந்து அதை வேலையை உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல எனக்கு. மத்தவங்க மேல எல்லாம் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. கனி, சபரி, பாரு இவங்களெல்லாம் ஹேட் பண்ணுவேன், நாளைக்கே ஃபயர் விடுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் எஃப்ஜே, ஆதிரை, அரோரா இருக்காங்கல்ல, இவங்கள வந்து நான் தனி கேட்டகரியில வச்சிருக்கேன். சோ அவங்களுக்கு இன்னைக்கே நான் கனியை திட்டுவேன், நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அந்த மாதிரிதான் மீதி எல்லா பிளேயர்ஸும். இவங்க 3 பேர் மட்டும் இவங்க என்னதான் சூப்பரா பண்ணாலும் ஐ வில் நெவர் சப்போர்ட் தெம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட மாரலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆதிரைக்கும் சரி அரோராக்கும் சரி ஒரு எத்திக்ஸ் இல்ல, ஒரு மாரலி தே ஆர் வெரி ராங். ஆதிரை என்னடானா ஆள் வச்சுக்கிட்டு இங்க பேசுறது, இந்த பொண்ணு என்னடானா அட் டைம்ல 2 பேர் கூட பேசுறது. சோ தே ஆர் மாரலி ராங். ரொம்ப இந்த மாதிரி விஷயத்துல போது அவங்க 3 டுடே பேரும். வாஸ் ஆக்சுவலி worst. ஓகே இங்க வந்து ஆதிர் உம் இன்னைக்கு காலைல வந்தது. இட் இஸ் வே டூ டாக்ஸிக் என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம்
ஏன்னா வந்து அவன் சொல்றான், அவன் ஒண்ணுமே சொல்லல. கொஞ்சம் டைம் குடு, வர்றேன் அப்படின்றான். அந்த டைம் குடுக்க அவங்களால முடியல. அங்கேயே பக்கத்திலேயே உட்காந்து அவன நோண்டிக்கிட்டே இருந்து, அவன் வந்து நான் தான் தப்பு விடுன்னு சொன்னா, அதுக்கும் விட மாட்றாங்க. இதே பண்ணிட்டு இருந்தா அவன பார்க்கவே பாவமா இருக்குன்னா பாத்துக்கோ. எஃப்ஜே பார்க்கவே எனக்கு பாவமா இருந்துச்சுன்னா, ஆமா ஆமா எங்க அது உண்மைதான். போயிருக்காங்கன்னு பாத்துக்கோ. இவனே பெரிய எஃப்ஜேவே டாக்ஸிக். அவன அப்படிதான். பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னா, இவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. சோ பேட். நீங்க பார்க்கும்போது 2 மணி நேரம். அப்பா காலங்காத்தால Why girls are so stupidன்னு எனக்கு இருக்கு. லைக் ரொம்ப சி ஐ ஐ வில் நாட் நாட் கேட்டகரைஸ் ஜென்ரல். எவ்ரிஒன். ஓகே. இங்க வீட்ல இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் இவங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆ, இப்படி பண்ணும்போது ரொம்ப ஏன் இந்த பொண்ணு இவ்ளோ ஸ்டூப்பிடா இருக்கா? ஃபர்ஸ்ட் வாரம் நல்லா பேசுனியேம்மா. என்ன ஆச்சு ஸ்மார்ட்ன்னு நினைச்சேன். லைக் See, பசங்க விஷயம்னு வரும்போது ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கியே இல்ல. ஐ அப்படின்னு திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் வீக் வாஸ் பிரிப்பரேஷன். ஓகே. ஓகே. அவங்க வந்து ட்ரைனிங் போயிருந்திருப்பாங்க. இந்தெல்லாம் நீ பேசணும். இப்படிலாம் டயலாக் போகணும். அப்பதான் வந்து உனக்கு லாப்ஸ் கிடைக்கும். அப்பதான் வந்து உனக்கு ஆடியன்ஸ் வந்து ஃபேன்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் வந்து உனக்கு நல்லா முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உள்ள அமைச்சிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் வாரம் வந்து அந்த கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இருந்து அப்படியே பேசியிருக்காங்க. வீக்கெண்ட் அடி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. வீக்கெண்ட் மட்டும் கிடையாது, சாரி. வீக்கெண்ட் முடிச்சுட்டு பிக் பாஸும் திட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஸ்கிரிப்டை மாத்துறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் லவ் கண்டு குடிப்போம் என்ன பண்றோம் பார்க்கலாம் தான் இவன் சரியா ஒத்து வரல இப்ப. ஓகே ஓகே. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது துஷாரோட ஆக்சுவலி. பிகாஸ் கேப்டன்சி அது கேப்டன்சி நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. கனி தான் மெயின் கனி இஸ் த கேப்டன்சி லீடர். கனி பண்ணிருக்காங்க. தான் பிளானிங். கனி தான் எல்லாமே. கனி தவிர்த்து மிச்சம் யாராவது கனி இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா சபரி வந்துருவாரு. இவரு பாரு ஒண்ணு கேட்டிருப்பாங்கல்ல நேத்து சால்ட் போட்டதை பத்தி கனி கிட்ட. ம். சோ கனி வந்து அது வந்து குரூப்பா நாங்க முடிவு பண்ணோம், குரூப்பா பேசிட்டு போனோம் அப்படின்னாங்க. எங்க ஆஹ் குரூப்பா முடிவு பண்ணாங்க? போய் சொன்னீங்க, they all agreed, அவ்வளவுதான். அதான் You are குரூப்பா the one who வெய் did. குரூப்ட சொன்னேன். குரூப் ஓகேன்ட்டாங்க. நான் பண்ணிட்டேன்றாங்க. ஏன்னா இஃப் Oh, ஷீ கனி said that it was her decision, பாரு ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாங்க சாரி கேளு அப்படின்ட்டு. okay okay. So so யோசிச்சு far பாருங்க. who is your favorite? Like யாரு ஃபேவரட்ஸ் ஃபேவரட்னு சொல்ல யாருமே இல்ல. மாட்டேன். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் அது வைல்டு கார்டு. நியூட்டன் ரொம்ப நேரமா ட்ரேஸ் பண்றாங்க. நியூட்டன் வாங்க. ப்ரோ இன்னைக்கு ரியா ஒரு இது போட்டிருந்தாங்க பாத்தீங்களா எஸ் கிளிப்பு, எஸ் ரியா பார்த்தேன் கிளிப் இன்னைக்கு. அவங்க சொல்லிட்டாங்களே. அதுல அவங்களே வந்து கொஸ்டின் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு இல்ல அரோராவை ஆக்சுவலி கழுவி ஊத்திட்டு தான் அதுக்கு போயிருப்பாங்க. வந்து ஐ ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் ரியா ஃபார் டூயிங் தட். நீ வந்து சும்மா வந்து கண்ணை மூட்டு வந்து ஃப்ரெண்டுன்றனால முட்டு கொடுக்காம அவ தப்பு தான் பண்ணியிருக்கா. ஆனா நான் சோஷியல் மீடியா அசிங்கப்படுத்துறதா இல்ல. லெட்டர் கம் ஐ லாஸ்ட் டைரக்ட்லி சொல்லி ஆனா நான் முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் சொல்லுவாங்க முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே can't do that, சொல்லியிருப்பாங்க. right? முட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, முட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே சொல்லாம இருந்தா கூட எதுவும் ஆயிருக்காது This is எனக்கு okay தோணுது. தான். ஏன்னா வந்து அவங்க எப்பயும் போல அப்படியே விட்டு விட்டு போனா போயிருக்கலாம். கேள்வி கேட்பாங்கல்ல. அவங்க கமெண்ட்ஸ்ல கேட்கறனால தானே இதை ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இருக்கிற பூரா அதை கேட்டிருப்பாங்க. இல்ல ப்ரோ, இப்ப என்னதான் இருந்தாலும் வெளியே வரும்போது அவங்க வேற ஏதாவது முட்டு கொடுத்திருந்தா கூட அரோரா தப்பிச்சிருப்பா. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரோரா பண்றது எனக்கு பிடிக்கல, அவன் என்ன இது பண்ணிட்டா, என்ன ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னாங்க தெரியுமா, டிப்ரெஷனோட. ஸோ அதுவே வந்து என்னன்னா, இப்ப அரோரா பண்றது தப்புன்றது மாதிரி தானே ஆயிடுது. அரோரா பண்றது தப்பு தாங்க. இல்லைங்க, அது நம்மளுக்கு அதுதான் எதுவும் தப்புன்னு தெரியும், ஒத்துக்கிறாங்க. தப்புன்னு தெரியும் ப்ரோ. இருந்தாலும் எவ்வளவு பேர் முட்டு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி முட்டு கொடுக்காம, அந்த மாதிரிலாம் அதான் அந்த ஆனா மாதிரிலாம் நான் இருக்காங்க. அரோரா திட்டவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இல்ல சொல்லிட்டு முட்டு போயிட்டாங்க. குடிச்சா நெகட்டிவா தான் போயிருக்கும். இன்னும் ஆக்சுவலி வளர்ச்சி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து she did it right. பட் இது எதிர்பார்க்கல இன்னைக்கு அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிளிப் ஒன்று போட்டு விடுவாங்க. அதே மாதிரி நீங்க மேட்ச் பாத்தீங்களா, கமுருதீன் நல்லவன் ஆயிட்டாப்ல. அமிர்தம் நல்லவர் ஆயிட்டாரா? என்னதான் நடக்குது அடுத்த ஒன்றும் ரவுண்டு புரியல. பாருங்க. அமிர்தம் தான் அடுத்த ஏய், டார்கெட்டே அது கமிருதம் தான். நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம். நம்ம சீசன் 6 தான் பார்த்து அடுத்த தான் லவ் வந்திருக்கோம். கனெக்ட்டுக்கே டார்கெட் ஒரு கமிருதம் வாரம் தாங்க. எப்படி அதான் போகும், சொல்றேன். செகண்ட் வாரம் இது தெரியுது. அதுக்குள்ள பிரேக்கப் பண்ணிட்டாங்களே. அங்க ஒரு அறிவிப்பு ஆமா, வந்தாலும் அந்த அறிவிப்புல பிரேக்கப். அங்க ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து இவர் ஜெயிச்சிட்டாரு. சோ ட்ராக் மாற வேண்டியதான். ஆக்சுவலா அந்த தப்புக்கு வந்து அரோரா காரணம் இல்ல. அது இன்னும் அவங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அரோரா ஒரு சின்ன காரணம் தான், இல்லைன்னு சொல்லல. அவர் அந்த ஒரு பயாஸ்டா அந்த ஒரு குரூப்பை சேர்ந்தது, அதுவும் ஒரு காரணம் தான் துஷாரோட ஃபாலுக்கு. அவர் எப்பயும் போல ஒழுங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா போயிட்டு இருந்திருப்பாரு. ம். அதுக்குள்ள பரவாயில்ல ப்ரோ. அந்த சபரி ப்ரோ என்ன தருவாரு, வெரி குட் வெரி குட், நம்ம அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாரு பாருங்க. அவனே அங்க அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பான். பரவாயில்லடா. ஆக்சுவலா அவன் ஏதோ இப்போ கேம்ல நம்ம இது பண்ணுவாங்க,
கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனா தோத்துருப்பாங்க. அத வந்து வெல் பிளேடு அப்படி சொல்லலாம். அவனே அங்க தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ கூட அவனுக்கு யாரும் சொல்லி தரதுக்கு இல்ல. அத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. டேய் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிற துஷாரு, அடுத்த முறை இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லல. நீ பண்ணதெல்லாம் சரிதான், அவங்க உனக்கு தெரியாம குடுத்துட்டாங்க போல ஆக்சுவலி கானா அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு சபரி. சொல்லியிருப்பாரு கொஞ்சம் ஒரு வினோத் ஒருத்தர் கொஞ்சம் மட்டும் தாங்க பாசிட்டிவான கரெக்டா அட்வைஸ் ரிவ்யூஸ் பண்ணாரு தான். இவனுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அரோராவுக்கு தெரியும். அரோரா தட் இஸ் வெரி கரெக்டா ஆப்வியஸ். சொன்னாங்களா எனக்கு கால்ல தெரியல. இருந்து அத்தனை வாட்டி வந்து அரோராக்கு தான் மைக்க சரியா போடுங்க, முடிய நகர்த்துங்க, கேட்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் அரோரா பக்கத்துல இவன் 2 பேர் பக்கத்துல இருக்கும்போது தான் சொல்லியிருக்காங்க. இல்ல ப்ரோ அப்படி சொல்லல. ஏன்னா அரோராக்கு அந்த கேம் அனலைஸ் பண்ண தெரியும். ஸோ கண்டிப்பா அவளுக்கு நம்ம பண்ணதான் தப்பு, அதனாலதான் இவன் மாட்டிக்கிட்டான்றதும் தெரியும். இருந்தாலும் அது சொல்லித்தர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது மாதிரி சொல்லி தந்தா ஒருவேளை துஷார் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ண யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ம். ஏங்க நீங்க ஏதாவது பாத்து ஹோஸ்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி? சரியில்ல தூக்குங்கன்னு சொன்னது விஜய் சேதுபதி தானங்க. அபி எங்கங்க போனாங்க? யாரு? அபி எங்க அபி காணோம்? அபி அவங்க ஹோஸ்ட். வருவாங்க. பிரவீன் காந்தி விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, எங்க அபி சொன்னாருன்னு கேக்குறேன். அபி ஓ இஸ் டிராவலிங். வருவாங்க, அவங்க கோஹோஸ்ட் வருவாங்க. நேத்து நேத்து நீ போஸ்ட் சரியில்லை. நேத்து ஹோஸ்ட் சரியில்லை மாத்துங்க சொன்னதுக்கு மாத்திட்டாங்க போல. இல்ல இல்ல அவங்க டிராவலிங்ல இருக்காங்க. ப்ரோ இமாத் ப்ரோ இன்வைட் பண்ணி விட்டுருங்க, அவர் வருவாரு. அனுப்பிட்டேனே. ஓகே அவர்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து துடுப்பு கேட்கணும், வைல்டு கார்டில் யார் போகிறார்கள் அப்படின்ட்டு. சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாருப்பா. ஏங்க சும்மா ஆனா இருங்க. ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காரு, பேக் ரெடி ஆயிடுச்சுன்னு. எத்தனை பேருனாவது கேட்கணும், ஆள் வேணா இன்னைக்கு சொல்லுவாங்க. வந்து துஷாரும் ஆரரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க சைலண்டா? யாருக்காவது அதனாலதான் இப்ப ஏதாவது? தூக்குனாங்க அவனை. ஆமா, யாருக்காவது ஏதாச்சும் கேட்டுச்சா? அது பிக் பாஸ் கேட்காதவங்க தான் அந்த டென்ஷன் லவ் ஆயிட்டாங்க. கதையெல்லாம் நம்மளால கேட்க முடியலையே. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா எங்களுக்கு கேட்டாதானே நாங்க ஏதாவது கொஞ்சம் இது பண்ண முடியும். எதுவுமே எங்களுக்கு கேட்காத மாதிரி பண்ண சொல்லி திட்டாரு. கரெக்டா அந்த சுச்சுவேஷன் நடக்குது, அவன் குளிச்சுட்டு வரான். அப்பதான் அவரு ரொம்ப இதுவாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பயும் அவங்க இந்த மாதிரி குசு குசுன்னு பேசிட்டே இல்ல இருப்பாங்க. திருப்பி சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன? டு பீயிங் a captain. பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து குசு குசு தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கமருதீன் வினோத் ஒரு தடவை பேசினாங்க, அப்புறம் பார்வதி கமருதீன் பேசினாங்க. நீ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப அதிகம் பண்ணாங்க. இந்த ஏதோ ப்ரோமோல வந்து சின்க்ளேர் அரோரா மட்டும் தான் பண்ணுவா. இந்த ப்ரோமோல வந்து துஷார் கிட்ட இருந்து கேப்டன்சிய புடுங்கினதுக்கு அப்புறமா எல்லாரும் ஏதோ குட் ஜாப் அது மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துச்சா? லைவ்ல யாராச்சும் பாத்தீங்களா? 1 ஹவர்ல காட்டல அந்த மாதிரி எதுவும். வந்துச்சு இல்ல அது வந்து வந்துச்சு வந்துச்சு வந்துச்சா? வந்துச்சு. அப்பனா என்ன இந்த கூட்டு குடும்பம் வந்து பிக் பாஸோட வார்த்தைய மதிக்க மாட்றாங்களா? பிக் பாஸ் இல்ல சொன்னத அவங்களுக்கு தாண்டி இவங்க கேம் சொல்றதுதான் தெரியல, கரெக்ட்ங்கறாங்களா? எனக்கு தெரிஞ்சு கேம் தெரியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு அவர் என்ன பிக் பாஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, நீங்க எதுவுமே ஒழுங்கா பண்ணலடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதை அதான் அண்டர்ஸ்டாண்டே பண்ணல. அவங்க அதுதாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கேம்ல ஒருத்தங்கிட்ட இருந்து வந்து கேப்டன்சி நீ ஒண்ணுமே புடுங்கறது இல்லைன்னு சொல்லி புடுங்கிருக்காங்க கேப்டன்சிய. அப்படி இருக்கச்சே நீ நல்லா பண்றன்னு சொல்லி இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றது எந்த வகையில நியாயம்னு நான் கேக்குறேன். அதாவது வந்து இஃப் யூ ஆர் ரியலி அ குட் ஃப்ரெண்ட், நீ வந்து பண்ற தப்பையும் சொல்லணும். டாக்ஸிக்கா வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியை ஊட்டக்கூடாதுல்ல. ஆக்சுவலா அந்த அது அது எப்படி சொல்லணும்னு மாஸ்க் வச்சுக்கோங்களேன். இப்ப எஃப்ஜே தப்பு தப்பா பேசுவான், எஃப்ஜேவை வந்து என்ன பண்ணுவான், போயிட்டு சபரி நீ நல்லா தானே பண்ற மச்சான், கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணுவான். ஆக்சுவலா யாருக்குமே வந்து நீ பண்றது தப்புடான்னு எவனுமே சொல்லல. ஆக்சுவலா இந்த மாஸ்க் இன்னைக்கு இல்ல, டாஸ்க்ல வந்து ஒரு 2 to 3 days மாஸ்க் டாஸ்க்ல வந்து கனி வந்து ஆரம்பிச்சா நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ரிவீல் ஆயிருக்கும் ஈஸியா. என்ன என்ன ஆர்டர்ல வந்து அவங்க வந்து ஃபேவர் பண்றாங்கன்னு சொல்லி. நான் என்ன கெஸ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து துஷார் தான் அவுட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது எஃப்ஜேவ அவுட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சவரிய தான் வின் பண்ண வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களா? யா ஆமா. கனி சொன்னால, நம்ம வந்து யாரு போணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மாதிரி ஏதோ ஆரம்பிச்சா. ஆனா ஐ திங்க் பிரவீன் வந்து நம்ம எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லூஸ் மாரி வந்து ஒரு ஐடியா குடுத்தான்ல. பிரவீன் வந்து அவனுக்காக வந்திருக்குங்க. இப்ப வந்து கனி டிசைட் பண்ணியிருந்தா பிரவீன் அங்க டாப்ல இருந்துருவானா?
இதுல அட்லீஸ்ட் இஃப் யூ ம். பிளேஸ்னா அவனுக்கு ஒரு சான்ஸாவது இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அவனுக்கு. ம். கையில குடுத்தா அவ அழகா பிளான் பண்ணி ஓகே சபரி ஃபர்ஸ்ட் முடிச்சு விடுங்க கேம. அடுத்த வாரம் சபரி சேவ் அப்படிம்பாங்க. ஆமா. சபரிய தான் கண்டிப்பா வின் பண்ண வச்சுப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க இந்த வாரம் சபரி நாமினேஷன்ல இருக்கான்ல, மிச்சவங்கலாம் இல்ல ஓகே நீங்க போய் உங்க அடுத்த வாட்டின்பாங்க. இந்த வாட்டி சொல்றது சரி. ஹாய் மொத்தம் மணிவண்ணன் வாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ப்ரோ இன்னொரு எபிசோட் பாத்தீங்களா? பார்த்தேன் சொல்லுங்க. அதுல கடைசியில இது மாதிரி அந்த சுபிக்ஷா வந்து சமைச்சு தர முடியுமான்னு கேட்பாங்க. ம் நான் சமைச்சு தரமா போய் பாத்திரம் கழுவிடுவான்னு சொல்லுவாங்க. அவங்களும் வெக்கமே இல்லாம போய் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. ம் அவர் பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு எங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ம் ஆஹ் அதுக்கு உடனே சபரி வந்து கோச்சு பாரு பாத்திரம் கூட கழுவி தர மாட்டேன். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவங்க சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் நாம தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட இவங்க எவங்களுக்கும் இல்லையா? அது ஒண்ணு எப்படி வந்து சட்டையை தூக்கி போட்டு அவன் மட்டும் கோமா போறான். ம் ஐயோ சாரிண்ணா அப்படின்னு அவங்க போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. நீ நீ எங்க இருக்கு உன்னோட பேசிக் இது என்ன? சூப்பர் ஹீரோஸ் நீ என்ன கேட்டாலும் அவன் சமைச்சு தரணும். அதான் இது. நான் கிளம்பிட்டேமா சமைச்சு தர முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு போக முடியாது. நீ என்னமோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட் மாதிரியும் அவன் சூப்பர் ஹீரோஸ் ஹவுஸ்மேட் மாதிரியும் நடந்துக்கிறான். அதுக்கு உடனே போய் அழுகுற. என்ன கேம் ஆடுறாங்கன்னே புரியல. சீசன் 7 எப்படி ஆடினாங்க, எப்படி கதை விட்டாங்க ஸ்மால் பாஸ் அதாங்க எனக்கும் புரியல. எனக்கு அதான் பார்வதி புரியல. போய் கரெக்டா என்ன தான் சொல்லியிருக்கா. ம் அவள வந்து டக்குன்னு வில்லி ஆக்கிவிட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து. இது சரி எனக்கு புரியவே அத இல்லை. விடு இவன் என்ன கேம் கருமத்தான்னு ஆடுறாங்க? பார்த்தா இந்த சபரி போய் ஒரு சீனை போட்டான் பாருங்க. உங்க ஊருக்கு வந்தா என்ன சமைச்சு தருவ? விஷம் வைக்கணும்டா உனக்கெல்லாம் அந்த நடிப்புக்கு. டூ மச்ங்க ஒன்னா ஆக்சுவலி. நடிப்பு அந்த நடிப்பு விஜய் டிவி சீரியல் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும். ப்ரோ வணக்கம் ப்ரோ. ரசிகன் ப்ரோ வணக்கங்க. ஹாய் 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 சொல்லுங்க. ப்ரோ நம்ம இன்னும் இந்த சீசன் பார்க்க ஆரம்பிக்கலைங்க. நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. எப்படி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படிங்க? சீசன் எல்லாம் போகுதா? இந்த ஒரு வாரம் பாத்துருப்பீங்க. உங்க கருத்து? சீசன் எப்படி போகுதுன்னா ப்ரோ கொஞ்ச நேரம் இந்த நான் இதுக்கு பதில் பண்ண சொல்றேன் ப்ரோ. கொஞ்ச நேரம் இந்த ஸ்பேஸ் கேட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த இதை பத்தி ஃபுல்லாவே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா இது வந்து ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது ப்ரோ. ஏன்னா நல்லதா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா சொல்லிடலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டஸ்டன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் விருப்பம் இல்லாத பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஆரி விக்ரம் அப்படின்னு பார்த்துட்டுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஒர்க்கு நல்லா பார்த்துட்டு இந்த சீசன்ல பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. சரி அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல, ரிவ்யூ நீங்க பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தீங்க. பிரேக் சரி அதான் எடுங்க. கேட்டோம். நான் உங்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் உள்ள வர சொல்லி. நாங்க படுற கஷ்டத்தை நீங்க பட வேணாம் இப்போதைக்கு. வைல்டு கார்டு வந்து அடுத்த வாரம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஓகே ப்ரோ ஓகே கேரியா. ஓகே ப்ரோ ஓகே. வாங்க தென்றல். காத்து இந்த பக்கம் வீசி இருக்கு. சொல்லுங்க ரசிகன். நாட் ரெக்கமெண்டடுங்க. எப்படி இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு என்ஜாய் ஒஸ்டா பண்ணீங்களா தாங்க நாங்க? இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்டா தான் இருந்தது. என்னங்க 2 காதல் அது கோர்ஸ் யாரோ கேட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க? துஷார் அண்ட் சொல்லுங்க. டேட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தாங்கங்க. டேட்டிங் பத்தி பேசி எனக்கு ஒரே மாதத்துல பிரேக்கப் ஆயிட்டாங்க. எனக்கு புரியலங்க என்னங்க நடக்குது? ஏங்க அப்ப அடுத்த கேப்டன் கம்ருதீன் வந்தாருன்னா பின்ன அவரோட தானேங்க அவங்க இருக்கணும். என்னங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்ல எனக்கு புரியல இது. நிஜமாலே எனக்கு புரியல. அது எப்படி கேப்டனுக்கு? அது ஏற்கனவே நேத்து தான் இமாத் ப்ரோ சொன்னார்ல, இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து பிரிவாங்க. உள்ள அவர் வருவாரு. போன காதல் கதை. ஹீரோ என்ட்ரி இருக்கும்னு சொன்னாரு. நேத்து தான் சொல்லிட்டு போனார்ல. என்ன அது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நடக்கும்னு நினைச்சேன். அடுத்த நாளே நடந்துருச்சு. பட்டு நடக்குதுங்க. நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஆமா, வந்து இந்த எதிர்பார்க்காது. ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் காலையில ஒரு முட்டல் நடந்துச்சுல, அதாவது அந்த தோசை ஊத்துற இடத்துல. தோசை. அது வந்து அது டிராமாவா இல்ல பிராங்க் பண்ணாங்களா இல்ல நிஜமாவே சண்டை தான்? எனக்கு தெரிஞ்ச என்னன்னா FJ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே ஆதரை பண்றதுலாம் ஒத்து வரல அவனுக்கு. அவனுக்கே அது முன்னாடி முந்தானேத்து அதை சொல்லிடுவார்ல, இது வேண்டாம், இந்த மாதிரி கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார்ல. ஆனா அதுக்காக ஒத்துக்க மாட்டான். ஷீ இஸ் லைக் என்கிட்ட ஏன் பேச மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கொஞ்சம் பேசிக்கிட்டே தான் இருக்கா, துரத்திக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. மறுபடியும் அவன் கையை பிடிச்சி இது பண்ணோடனே அவன் காண்டாயி அவன் ஏதோ ரவதை சவுத்திட்டு இருந்தான் போல. ஏற்கனவே அது சுத்தினா வராது, பிஞ்சு போகும். இதுல அவ கையை வேற வச்சு பிடிச்சி இழுத்ததுனால வந்து மேபி காட் டூ இரிட்டேட்டட். அதனால வந்து தூக்கி போட்டு போயிட்டான் அவன். உடனே இவளும் கத்திட்டு அதுக்கும் போய் சண்டை போட்டு அதான் போட்டுட்டாங்கல்ல,
வல்லவன்ல ரீமாசன் கேரக்டர் மாதிரி பின்னாடியே போய் நின்னுகிட்டு நீ என்ன லவ் பண்றல நீ என்ன லவ் பண்ற கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு அது. ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. இல்ல இந்த பொண்ணுகிட்ட ஏதோ பண்ணுவான்னு நினைச்சேங்க. ஆனா மோசங்க. அந்த கொஞ்சம் பொண்ணு எக்ஸ்பெக்ட் தாங்க பண்ணேன். ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்காப்பா. எனக்கு வந்து நீ கடைசியில நான் பார்க்கும்போது எனக்கு வந்து எஃப்ஜே எல்லாம் ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எஃப்ஜேவையே நான் அப்படி நினைக்கிறேன் ஏங்க அப்படின்னு. இருங்க ஏங்க மேல புடிச்சு இழுத்து போடுங்க. வாங்க இமாத் ப்ரோ. சிரிக்காதீங்க, டக்குன்னு விஷயத்த சொல்லுங்க. இல்ல எதுக்கு சிரிச்சாரு? எஃப்ஜேக்கு பாவம் பார்த்ததுனால சிரிச்சாரா? இல்ல வந்து மாஸ்டர் பீஸ் வயலின் வாசிக்குது. ரீஜன் பண்ணுங்க ப்ரோ. கையெல்லாம் அப்புறம் ஆட்டலாங்க, வாய் தரங்க டக்குன்னு. கையெல்லாம் அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்தேனே. கேக்குது அபி, கேக்குது. என்னாச்சு ரொம்ப நேரம் கனெக்டிங் சுத்தி? ஆமா பாருங்களா ஆன் இயர்ல பேசிட்டு இருக்காங்க. ஹலோ வாங்க வாங்க வாங்க. ஏய் சாமுவேல கேக்குதா? கேக்குது. ஹலோ சொல்லுங்க, எப்படி இருக்கு ஷோ? இன்னைக்கெல்லாம் நான் சத்தியமா பார்க்கவே இல்லை. 1 எபிசோட் தான் கொஞ்ச நேரம் அதுவும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு நாட் ரெக்கமெண்டட். நான் தான் சொல்றேன்ல, இந்த சீசனே நாட் ரெக்கமெண்டட். அப்படியா? இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒன்னு வந்து வல்லவன் கிளைமேக்ஸ் ரீமாசன் ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி வந்து சேர்ந்துருச்சு. எது அதெல்லாம் விவரமா சொல்லுங்கயா. ஓகே, பிரேக்கப் சீன் வந்து இப்பதான் ஆயிருக்கு. நீங்க பாத்து 1 ஹவர்ல வந்திருக்குமே பிரேக்கப். இவங்க அரோராவும் இல்ல ஒரு நிமிஷம். நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்றேன். அதானே ஐயா நான் உட்காந்து நிமிஷத்துக்கு அவன் என்ன பண்ணான், என்ன சாப்பிட்டான், எத்தனை வாட்டி ஒண்ணு கடிச்சான், அந்த மாதிரி எத்தனை வாட்டி குளிக்க போனான், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க ஐயா. நாம வந்து இம்பார்ட்டன்டானது அவ்வளவுதானே தவிர இந்த ஸ்டோரி கேக்குற லெவலுக்கு நமக்கும் நேரம் இல்ல, சொல்றவனுக்கும் நேரம் கிடையாது. ஒண்ணு இல்ல இமாது ப்ரோ, பிபி வந்து கேப்டனை வந்து அதாவது என்னன்னா தலை. ஆமா அது வந்து அப்படி காதுல அப்படி செவனில தப்பி ஒரு அப்பா வெளில அனுப்பிச்சிட்டாரு, தெரியும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 1 hour டைட்டில் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா எம்ஜே பக்கத்துலயே தூங்கினுக்கிறான், அங்கேயே நிக்கிறான், அங்கேயே அரட்டடிச்சுனுக்கிறான், அப்படியே அரோரா பார்த்து பேசிட்டு இருக்கான். என்னென்னமோ மெதுவா பேசுறாங்க, திருப்பி மைக்க விட்டு வந்துட்டான். நினைச்சேன் சூப்பரா பண்ணிட்டாரு பிக் பாஸ். அது டைட்டில் பாருங்க, தலைஸ் டவுன்ஃபால்னு வச்சிருக்காங்க. ஐயோ, இப்ப அவனுக்குலாம் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களே, நம்மள அடிப்பாங்களே இப்போ. நம்மளே அடிக்க போறாங்க, பிக் பாஸ் தான் போட்டு அடிப்பாங்க. இல்ல நட்டெல்லா வந்து ஒளிச்சு வச்சாங்க, பக்கத்துலயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். என்ன கேப்டன் அது கேப்டன் கிட்டே கேட்டாங்க, அவரு எனக்கு தெரியாதுன்னு போயிட்டாரு. வேற யாராவது சண்டை போட்டா சோஃபால உட்காந்து அமைதியா உட்காந்து வேடிக்கை பாக்குறான். பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட்ல கை வச்சுக்கிறான், வச்சுட்டே பாக்குறான். எஃப்ஜே இன்னைக்கு தோசை மாவை தூக்கி கீழே தட்டி உடைச்சிட்டு போனாரு, அது கேள்வியே கேட்கல போயிட்டு. How what you are expecting from him? அங்க பார்வதி இருந்தாங்களா சண்டேல இல்ல, சண்டேல பார்வதி இருந்தாங்க. அப்ப எப்படி கேட்பான்? ஆனா ஒரு क्वेश्चन அவனுக்குள்ள வருது, நான் ரொம்ப பயாஸ்டா இருக்கறனோ அப்படினு போய் யார்கிட்டயோ கேட்டுட்டு இருந்தானே. இருங்கங்க, வைல்ட் கார்டு யாருன்னு சொல்ல போறாங்க. வன்மப்பனை சாப்பிட்டீங்களா? இல்லங்க, இவங்க ஏதோ கலையாங்க அவன் பேரு, அவங்க வரான். நாம யாரோ போட்டுருந்தாங்களே, காத்து கருப்பு கலையெல்லாம் உள்ள இறக்குவாங்க. காத்து கருப்பு கலையா, வன்மப்பூ காத்து கருப்பு. அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல. ஏன் நீங்க வேற அப்ப க்ளூ கொடுங்க. இருக்கிறது பத்தாதுன்னு அவன் வேறயா? க்ளூவா? 6 அடி. 6 அடி. 6 அடி நிறு போறாரா? ஐயோ நீங்க வேறயா? சத்யா அது அப்படியே சொல்லுங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கிடையாது. ஏங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் இல்ல. நான் சொல்ற 6 அடி எக்ஸ் கண்டஸ்டன்ட் கிடையாது. வினோத் பாபுவா? சத்யராஜா? ஏன் என்னங்க நீங்க? அவர் எங்க இங்க வந்து சமைச்சு கிளீனிங் பண்ணிட்டு பிக் பாஸ்
ஸ்மால் பாஸ்ன்னு அவர் உட்கார்ற நிலைமையில இருக்கிறாரு. என்னங்க 6 நீங்க? அடின்னா நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியாச்சே. அதான் சரி சத்யராஜா இருக்கும். இல்ல சிபி அப்போ ராஜா தான் இருக்கும். அப்ப நம்ம ஊர் இல்ல. அவர் தான் 30 வருஷமா ஆஃப்லைன்ல இருக்காரு. அப்ப அந்த ஆள் நம்ம ஊர் இல்ல. வெளியில இருந்து வந்து நம்ம ஊர்ல செட்டில் ஆனவனா இருந்தா? மலேசியால தான் வந்திருக்கானா? அதானே. இல்லையே அதான் மலேசியா, சிங்கப்பூர் கோட்டா இருந்தா துஷாருக்கு வேஸ்டா போச்சே. அவன் அவன் புதுக்கோட்டை தானேங்க. அவன் எங்கங்க மலேசியா சிங்கப்பூர்? என்ன அவன் ஊரை சிங்கப்பூர் ஏமாத்தி தானே. வச்சிருக்கீங்க. அவன் அசம்பிள் செட்டு. இருமலே வந்துருச்சு சிரிப்பு வந்து. இவன் திருந்த மாட்டான் வேற போலயே துஷாரு. யாருங்க இருக்காங்க ஆல்ரெடி? ஏப்பா Bro, நான் சொல்லிட்டேன்ப்பா. அப்பாஸ் வராரா? ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா. ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா. அப்பாஸ் அப்பாஸ் வராரா? ஆல்ரெடியாங்க உங்க ஊர்ல? ஆறடி. ஷூ போட்டு நின்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அவன் ஹைட் எவ்வளோன்னு தெரியலையே. இருங்க ஒரு நிமிஷம் கூகுள் பண்ணி பார்க்குறேன். விஜய் டிவி ப்ராடக்டா அது சொல்லுங்க. பாக்குறதுக்கு ஆனா ஆல்ரெடி மாதிரி தான் இருப்பான். விஜய் டிவி ப்ராடக்டா? ரூமர் கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் இருக்காங்க போய் தேடுவோம். இருங்க வரேன். இம்மா அது விஜய் டிவி ப்ராடக்டா சொல்லுங்க. அட இருங்க ஒரு நிமிஷம். ஹைட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பேர் தான் தெரியல. அவர் யாருன்னு சீரியல் ஆக்டர் உண்டா? இமால் ப்ரோ. அதாவது ஓகே ஓகே அப்பா நல்ல வேலைப்பா நான் சொன்னது ரைட். கரெக்ட்டா ஆடு புடி சரி. ஒண்ணுப்பா. நான் சரி சொல்றாரு. நான் சரி சொல்றாரு இது வந்து சொல்லுங்க விஜய் டிவி ப்ராடக்டா யார் யார் சொல்லுங்க. யார் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. யார் அது? யார் அது? ரவி சார் வணக்கம். ஹாய் ரவி சார். வணக்கம். ஹாய் ரவி சார். எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி யார் அப்படின்னா அது ரவி சார் தான். ரவி சாரே போறாரா? சூப்பர். ஐயா ஒரு தடவை போனதுக்கே போதுங்கய்யா. ஆனா இந்த தடவை உள்ள போனா அதுக்கு நான் பேசாம உள்ளேயே போயிடலாம்யா. உள்ள போனா ஐயா அந்த நாட்டாம எங்க அந்த மீசெல்லாம் எங்க எடுத்தீங்க? எங்க வந்து பிடிச்சீங்க? உங்கள்ட்ட இல்லாத காஸ்டியூமா? பொன்னம்பளம் ஏன்டா பொன்னம்பளம் கேட்டு நாட்டாம நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? நல்லா இருந்தது காஸ்டியூம். அந்த சந்தனம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த என்ன சொல்றது பேட் வித்தவுட் ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி போட்டு அந்த துண்டு மாதிரி போட்டு அந்த சந்தனம் எல்லாம் அடிச்சுட்டு உட்காந்து இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். என்ற பசுபதி சேதுபதிக்கு இது போதும். போதுண்டீங்க. எல்லாம் அவர் பேசுறது கண்டென்ட் இல்லாம பேசுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி அந்த பிராது கொடுத்தவர் எத்தனை டேக் எடுத்தாரு அது சொல்லுங்க. அவரு இல்ல அவரு ஆக்சுவலா அவர் உண்மையிலேயே நான் நாட்டாமையா அது யாரு அந்த சரத்குமாரா தான் பேசுவேன்ட்டு அடம் பிடிக்கிறாரு. அதனாலதான் கேட்டேன். என்னவோ இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 4 படத்தோட அட்வான்ஸ் திருப்பி வாங்கியிருப்பாங்க விஜய் சேதுபதி கிட்டன்றது மட்டும் தெரியுது. முதல்ல இந்த வாரம் என்ன கேட்டப்ப நான் ஆக்சுவலா இந்த வாரத்துல இருந்து ரிவ்யூக்கே இறங்கிடுறேன். இல்ல அதாவது போன சீசன் வந்து சரி அப்படியாச்சு. இந்த சீசன்ல இருந்து ரிவ்யூன்னு எதுக்கு ஒண்ணு பண்ணணும்னு. ஆனா இவனுங்க நம்மள பேச வச்சு தூண்டுறானுங்க. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் வேணாம். இதுலவா உங்க யூடியூப் சேனல்லேவா? ஃபேக்ட்ரியே தான். ஓகே சூப்பர். வாங்க வாங்க. சாட்டர்டேல இருந்து ரிவ்யூ ஸ்டார்ட்ஸ். சூப்பர் முதலாளி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாட்டர்டே நாளை கழிச்சு தானே? ஓகே 2 நாள் தான் இருக்கு. ஓகே ரவி சார் ஆங்கர் யாரு? அதுக்கு நிறைய சாய்ஸ் வரும். யாரெல்லாம் கிடைக்கிறாங்க வாங்கி. இல்ல அந்த உங்க கூட வந்தாரே சரத்குமார் அவரே நல்லா பண்றாரு. உதயா எப்படி முதலாளி லைவா இல்ல எப்படி ஸ்டுடியோவா? லைவா சூப்பர். ஓகே அது இந்த ஷோஸும் ஒண்ணு நடக்கும். பட் டெய்லி ரிவ்யூஸும் இருக்கும். ரிவ்யூக்கு இவ்வளவு வேணான்னு ஒதுக்கி போனாலும் விட மாட்டாங்கன்னு அது சிக்னேச்சர் ஓஜி தானே? ஐயோ இது வேறயா? சரி நீங்க வேற உள்ள வேற போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க ரிவ்யூ வேற மாதிரி இருக்கும்ல இந்த வாட்டி. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வைல்ட் கார்டு எல்லாம் அப்படியா? இந்த வைல்டு காட்டுக்குள்ள அந்த வைல்ட் கார்டு தேவையா? முதல்ல ஆக்சுவலி ஈவன் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் ஆஃப்டர் தி நேம்ஸ் ஐ ஹர்ட். அப்படியே எதுக்கு இவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மக்களே நீங்களாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய பேர் ஆடுறாங்க வைல்டு கார்டு ஆடுறாங்க அப்படின்னு. நோ 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 எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அப்படின்னா இருக்கும்னு பார்த்தேன். தரித்திரம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்போ ரைட்
அப்ப வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் கப்பா இந்த தடவை. இல்ல நான் அப்படி சொல்ல. நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்தவங்க எல்லாம் வந்து அந்த இமேஜை காப்பாற்றணும், அந்த இமேஜ் பின்னாடி நம்மளது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இல்லாம அவங்க பாட்டுக்கு இறங்கி ஏதோ ஒன்று விளையாடுறாங்கல்ல. பட் வர்றவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. தே வில் பி பிஹைண்ட் தேர் இமேஜ். தே வாண்ட் டு சேவ் தேர் யூனோ ஓகே. ஆல்ரெடி அவங்க எடுத்த அப்படின்னா என்ன அந்த இருக்கிற பேரு ஸ்டார்ஸ். அந்த மாதிரி வர்றதுனால ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் 100% ஃப்ரம் தெம். எனக்கு அது தெரிஞ்சு இது என்னோட இது. பட் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க முதலாளி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவை இது வரைக்கும் 8 சீசன்ல வைல்ட் கார்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷோவை பார்த்துட்டு உள்ள போற விதமும், இந்த சீசனை மட்டும் ஷோவை பார்த்துட்டு உள்ள போறவன் 10 வேப்பலை 4 நாட்டு மந்திர முட்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இவனுங்க கிட்ட போகணும். இவனுங்க கிட்ட உள்ள போய் இந்த ஷோல விளையாண்டு வேற ஜெயிக்கணுமா? அவனுங்க பண்றத வேடிக்கை பார்த்தாலே ஜெயிச்சிடலாம். ஒன்றும் பண்ண வேணாம். அவனுங்களே வரானுங்க, அவனுங்களே ஒண்ணு செய்யறானுங்க, அவனுங்களே அதுக்கு அவனுங்களே டயர்டாகி அவனுங்களே உட்கார்ந்துடுறானுங்க. லவ்னு ஒண்ணு பண்றானுங்க, அது லவ்வுக்கு மேலேயும் ஒண்ணு பண்றானுங்க, இந்தி பிக் பாஸ்க்கு டஃப் கொடுக்கறதா ஒண்ணு பண்றானுங்க. இப்ப என்ன தெரியுமா, உள்ள இருக்கிறவனுங்களை நம்பி எடிட்டர்ஸ் எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துருக்கானுங்க. இதை போட்டாலும் திட்டுறான், அதை போட்டாலும் திட்டுறான், என்ன போட்டா திட்ட மாட்டான்ற மாதிரி உண்மையிலே இந்த கண்டென்ட்டை சட்டசபைக்கு கொண்டு போயிடுவானுங்க போல் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பெரிய கண்டை கலைச்சு விட்டாங்களே ஆனா அப்படின்ற போது கொஞ்சம் சேஃப் ஆயிருவாங்கல்ல இப்ப இனிமேட்ல. இன்னைக்கு என்ன ஏதாவது நடந்து? நான் ஆக்சுவலா ஷோ பார்க்கல. பிரேக்கப் ஆயிட்டாங்க. ஒரு கண்டு ஒரு முதலாளி முதலாளி கேக்குதா? ஆனா சொல்லுங்க முதலாளி. வாங்க சொன்னதுக்கு அப்புறமும் கூட அப்படியே பெட்ல அப்படியே அந்த சோஃபால தெனாவட்டம் ரொம்ப நேரம் படுத்துட்டே இருந்தானே முதலாளி. வீக் 2ல அப்படியா? அது எஃப்ஜே அப்படியா? சோ வாட் இஸ் தி ரெஸ்பெக்ட்? ஆக்சுவலா ஒவ்வொருத்தனும் இந்த ஷோவை வந்து எவ்வளவு தெளிவா தப்பா புரிஞ்சுட்டு வந்து விளையாடுறானுங்க மட்டும் நல்லா தெரியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஃபாலோயர்ஸ் இருக்கிறவனுங்களை ஷோக்குள்ள விட்டா எதையும் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணுவானுங்க அப்படின்றது இந்த சீசனே பெரிய. இவனுங்களை எவனுக்காவது நம்பி இவன் ஆர்மி இவன் ஃபேனு சொன்னா அதுக்கு அடி விழுமோன்னு பயந்துகிட்டு அவங்கவுங்க சைலண்டா ரசிப்போம், சைலண்டா சிரிப்போம்னு சரி. அது ஒரு 10 நாள்ல இது வரைக்கும் எந்த பேஜும் அது மாதிரி நடக்காம இருக்கிறத பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா. இல்லைன்னா ஜென்ரலா இந்நேரத்துக்கு ஐ எம் தட் ஆர்மி, ஐ எம் திஸ் ஆர்மின்னு சொல்லியிருப்போம். வாய மூடிட்டு நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இந்த ஷோவா நம்ம நீங்க ஷோ பாத்தீங்க, நான் அப்பப்ப பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் நமக்கே மரியாதைன்ற மாதிரி ஷோவே அப்படிதான் நடத்துறானுங்க. இல்லையே வாட்டர்மெலன் ஆர்மி எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. இல்ல அதான் சொல்றேன், அந்த ஆர்மி மட்டும் அவன் இப்பதான் தலைவனே ஒரு மாதிரி மூச்சு திணறி, ஓ இதுக்கு மேல கேமரா இல்லையோ அப்படின்ற மாதிரி டயர்ட் ஆயிருக்காரு. அவருக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல அவர் ஏதாவது யோசிச்சு இந்த கேமுக்காக அவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா நிஜமா அவரால் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவரோட மொத்த சரக்கு தீர்ந்து போச்சுன்னா ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவரு கேஸ் மாட்டிடுவாரு. அதான் அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் திவாகர் அந்த இந்த இருக்கும்ல அந்த திவாகர் வருவார். இந்த கையை வச்சுக்கிட்டு பரபரன்னு ஆடிட்டு இருந்த திவாகர் போய் ஒரிஜினல் திவாகர் ஒன்று வருவார். அப்படிதான் இப்பவே ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் வெளில வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரா. லூஸ் டாக்ஸ் விட்டுட்டு இருக்காரு சார். ஆக்சுவலா முதலாளி 2 டேஸா லூஸ் டாக்ஸ் வருது. முதலாளி இன்னைக்கு நான் ஒருத்தர் சொன்னேன் என்னன்னா, நீங்க சொன்னது அப்படியே தான் சொன்னேன். திவாகரோட உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கோ அந்த அரக்கன் எல்லாம் வெளில வந்துட்டான், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இதான் இவ்வளவுதான் அந்த அரக்கன். இதுக்கு மேல அவன் ஒண்ணு பண்ணுவான் பாருங்க, அது பயங்கரமான நெகட்டிவ் ஷேட்ல வந்துட்டு அவன் வெளில வரும்போது கெட்ட பேரோட வெளில வருவான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். மேபி திஸ் இஸ் இட்ஸ் என்னோட இன்ட்யூஷன் அந்த மாதிரி சொல்லுது. பட் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. வாய்ப்பு இருக்கு ப்ரோ, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயா என்ன பண்றாங்கட்டு அரக்கன் சொன்னதுக்கே தூக்கி அடிச்சிட்டீங்களே, என்னங்க ஐயோ ஒரு பவர், இவ்வளவு பவரா? ஷவர்ல குளிச்சாலும் இந்த ரிவர்ல குளிச்சாலும் இப்போ இவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியாதே. ஆனா ஒண்ணே ஒண்ணு முதலாளி, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது.
நீங்க அந்த யமன் மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணீங்கல்ல, ஆ, ஏதாவது ஒரு வேஷம் போட்டு அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு நீங்க இன்டர்வியூ பண்ணணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை அவன் கூட இன்டர்வியூ தான். அது எப்படிதான் அந்த கலை தாய் அவன் கூட போய் உட்கார்ந்துச்சுன்னு அவன்கிட்ட பேசி நான் தெரிஞ்சுக்க போறேன். நான் அப்படியே என்ன விடுங்க, விடுங்க. பண்ணுங்க, அப்படியே அட்ரஸ் வாங்கி அப்படியே என்ன சொல்லுங்க சார். பண்ணுங்க, கொஞ்சம் நடிப்புல நீங்க கலைத்தாயோட அட்ரஸ் கொஞ்சம் வாங்குங்க சார். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க முதலாளி, உன்னை யாரும் வாட்டர்மெலன் ஸ்டாராலாம் அங்க பாக்கல. அது நீயா வச்சுக்கிட்ட பேரு, நீயா சொல்லிக்கிட்ட. பட் உன்னை பார்த்தது வந்து திவாகரா தான் உன்னை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர உன்னை வாட்டர்மெலன் ஸ்டாரா பாக்கல. எதுக்கு திவாகரா அவன் உன்னை பார்த்து பார்த்ததுனாலதான் நீ இத்தனை நாள் உள்ள இருந்த. இ- வாட்டர்மெலன் இத ஸ்டாரா பார்த்திருந்தா ஒரே வாரத்துல நீ வெளில வந்துருப்பேன்னு சொல்லிருங்க. இத சொல்லி முடிச்சோன்னா அவன் 5 நிமிஷத்துல சொல்ல போற ஒரு ஆட்டம் தெரியுமா? எதுக்கு அடுத்த செகண்டே அவன் இதான் சொல்லுவான். உங்களுக்கு பொறாம ஒரு வாரத்துல உங்களை வெளில அனுப்பிச்சிட்டாங்க, என்ன இந்தியா பூரா புகழ்றாங்க, உங்களுக்கு கேம் விளையாடவே தெரியல அப்படின்னு என்னைய சாணிய முக்கி செப்பல்ஸ்ல அடிக்கணுமா? அது எடிட்ல தூக்கலாம். போட்டுப்பேன். ஆனா அடுத்தது ஒண்ணு சொல்லுவான் தெரியுமா? உங்களுக்கு விளையாட தெரியல, உங்களுக்கு என் அளவுக்கு புகழ் இல்ல, எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு என்ன பார்த்தா பொறாம, நீங்க வந்து இதெல்லாம் டேய் நான் நல்லா விளையாடலன்னு கூட நான் தானே சொல்லு. ஒன்ன ஆனா இன்டர்வியூ எடுக்கணும். நீ என்னடா என்ன பத்தி பேசிட்டு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நான் நல்லா விளையாடலன்னு கூட சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். ஆனா நீ விளையாண்டேன்னு சொல்றா, அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். கண்டென்ட்லாம் வருது பாத்துருக்கீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி